கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் சில விஷயங்களில் உங்களை கிளம்ப பண்ண போகிறாரு. கிளம்ப பண்ண போகிறாரா? எஸ், உங்களை நகர்த்த போகிறாரு. வேலையை செஞ்சு இது எப்படிடா ஓடப்போகுது, இது மிதக்குமா, ஓடுமா, பறக்குமா, பல கேள்வி நோவாவுக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாருக்கும். வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுதுங்க. அதாவது ஆதியாகமம் 7:17 ஜலம் பெருகினதாம் பூமியில், பேழைய ஜலம் பெருகி கிளம்ப பண்ணிட்டு அது பூமியின் மேல் மிதந்ததுன்னு சொல்லப்படுகிறது. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை உங்களோடு பேசுகிறார். நீங்கள் செஞ்ச சில ஊழியம், சில காரியம், சில வேலை, சில விஷயம் அப்படியே ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாமல் அப்படியே ஒரு இடத்துல நிற்கும். அது என்ன ஆக போகுது, அதுலேருந்து என்ன உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது, எப்படி உங்கள் வாழ்க்கை இருக்க போகுது, ஒன்றுமே தெரியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு என் பிள்ளைய படிக்க வச்சேன் பாஸ்டர், என் பொண்ணை இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் பாஸ்டர், எவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் கட்டி அந்த வேலையில் சேர்த்தேன் பாஸ்டர், ஆனால் இன்றைக்கி அவன் வேலைக்கே போக மாட்டிருக்கான், அவன் உலகமே கதின்னு கிடக்கிறான். நான் என்ன தான் பாஸ்டர் பண்ணுறது? இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு முடிவே கிடையாதா? இந்த போராட்டத்திலேருந்து ஒரு முடிவே கிடையாதா? சில நேரத்தில் உங்களுக்கு தோணுங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்ட விஷயம் ஒரு இடத்துல அப்படியே நிற்கும். வேலை நடக்குமானு தெரியாது, பறக்குமானு தெரியாது, நகருமானு தெரியாது, எப்படி போகணும்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு நாள் வந்தது, 140 நாள் மிகப்பெரிய ஜலம் அப்படியே அடிக்க ஆரம்பிக்குது, பொழிய ஆரம்பிக்குது. அது பேழையை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துது, அப்படியே உயர்த்துது, அப்படியே தூக்குது. யோசிச்சு பாருங்க, கிளம்ப பண்ணுது. பூமியில் பேழை மிதந்தது, பூமி மேலே பேழை வைக்கப்பட்டது, அதுதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தண்ணி பெருகினதுனால தான் எத்தனை ஆயிரம் டன்னுங்க அது, புரியுதா உங்களுக்கு? எத்தனை ஆயிரம் டன்னு, எத்தனை ஆடு, எத்தனை மாடு. எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய மிருகங்கள், இந்த சில காட்சிகளில் காட்டுறாங்களே டைனோசர் மாதிரி இருக்கிற பெரிய பெரிய மிருகங்கள், இவைகள் எல்லாமே பேழைக்குள்ளே இருந்திருக்கும். ஏனெல்லாம் இப்போ மாதிரி இல்லை, அது அப்போல்லாம் பயங்கரமாக இருந்திருக்கும். ராட்சச முதலைகள்லாம் இருந்திருக்கும். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு முதல்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீரில் வாழ்கிறதெல்லாம் ஆண்டவர் விட்டுட்ருப்பார். அது எதுக்கு பேழைக்குள்ளே வச்சுக்கிட்டு? அல்லேலூயா. அப்போது அவ்வளோ டன்னை பூமியிலிருந்து மிதங்க பண்ணுதுன்னா அவ்வளோ மழை பெஞ்சுது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் நகராமல் இருக்கிற உங்கள் பிள்ளைங்களுடைய இருதயம், வேலைக்கு போகாமல், மனைவிக்கு உகந்த மனுஷனாக நடந்து கொள்ளாமல், கையின் பிரயாசத்தினுடைய பலனை உங்கள் கணவர் சாப்பிட வெளியே போகாமல் இருப்பாரானா, கர்த்தர் அவரை நகர்த்துவார். அவரை கர்த்தர் பூமியில் மிதக்க பண்ணுவார். அதாவது என்னென்னா, நல்ல அடையாளத்துக்கு நேரம் கொண்டு போவார். நீங்கள் கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அதுக்கு சில ஜெப குறிப்புகளை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். அதை தான் இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். முதல்ல பிரச்சனைகள் உங்களை என்னையும் முழுகடிக்காதபடி நாம் ஜெபிக்கணும். ஜலம் பெருகினது, ஆனால் பேழை என்ன ஆகலை, முழுகலை. அப்போ எவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்கும் எனக்கும் பெருகினாலும், எவ்வளோ போராட்டங்கள் உங்களுக்கும் எனக்கும் பெருகினாலும், நீங்களும் நானும் முழுகாத ஒரு வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை கொண்டு போகணும். ரெண்டாவது பாருங்கள், அழுத்தம், அது ஆசீர்வாதமாக மாறணும். எப்படின்னா, நம்மளை நோக்கி வருகிற எதிர்ப்புகள் எல்லாம் நம்மளை அழிக்காமல், நம்மளை நம்ம உயரத்தில் போகும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். மழை பேழை மேலே தான் உழுது, ஆனால் பேழைக்குள்ளே உழலை. பேழைக்கு கீழே விழுந்து, மேலே விழுந்து கீழே வந்து பேழைய மேலே தூக்குது. நம்மளுடைய பிரச்சனைகள் நம்ம மேலே விழுந்தாலும், நம்ம பக்கத்தில் விழுந்தாலும், எப்பக்கத்தில் என்ன நடந்தாலும், நீங்களும் நானும் உயர்வதற்கு மட்டுமே கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். பெருகுவதற்கு மட்டுமே கர்த்தர் உதவி செய்யணும். அப்படி ஆண்டவர் உங்களை எண்ணி நடத்தணும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு நீங்களும் நானும் இந்த நாளை ஆண்டவருக்குள்ளே நகர்த்த நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். அடுத்தது ஒரு முக்கியமான காரியம் பாருங்கள். நம்ம குடும்பம் ஒரு விசுவாசத்தில் அசைக்கப்படாத ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். எவ்வளோ பேர் நம்புறீங்க? எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம குடும்பம் எப்படி இருக்கணுங்க? விசுவாசத்தில் அசைக்கப்படாத ஒரு குடும்பமாக நம்ம குடும்பம் இருக்கணும். ஏன்னா சூழ்நிலைகள் மாறலாம். நம்ம வீட்டின் மேலே விசுவாசம் குறைகிறபடி பேழை இந்த பக்கம் விழுது, அந்த பக்கம் விழுது, ஒரு பிரண்டு கூட பிரண்டு இருக்கலாம். ஆனால் அவங்க உயிருக்கு சேதம் வராமல் ஆண்டவர் அரராத்தில் கொண்டு வந்தார். அப்புறம் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது விசுவாசம் குறையும் கண்டிப்பாக.
அதிலே நம்மளாலாம் இருக்க முடியாது, உண்மைதான், என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்கிறாரு, அப்படிப்பட்ட நிலைமை, அப்படிப்பட்ட சூழல் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அதிலிருந்து உங்களை என்னைய மீட்டெடுத்து நேர்த்தியான அரராத்துக்கு கொண்டு போவார். அப்போ இங்கே அழகாக தெளிவாக சொல்லப்படுகிறது, நம்முடைய குடும்பம் விசுவாசத்தில் அசையாதபடி ஆண்டவர் பாதுகாப்பார். நீங்களும் நானும் தயாராக இருக்கணும். நான்காவது பாருங்க, கடனாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், பயமாக இருக்கட்டும், உங்களை என்னையும் அது முழுகடிக்கக்கூடாது. பேழையில் மழை மட்டும் வரல, பெருங்காற்று, புயல், சூறாவளி, சுழல் காற்று, தண்ணி சொல்கிற விஷயம் எல்லாமே நடக்குது. யோசிச்சு பாருங்க. அப்போ எதையுமே பேழையை முழுகடிக்க பண்ணலை. அதனால் ஒரு பக்கம் கடன் இருக்கலாம், ஒரு பக்கம் நெருக்கடி இருக்கலாம், ஒரு பக்கம் தேவைகள் இருக்கலாம், பாரங்கள் உங்களை என்னையும் துரத்தி கொண்டே இருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்களும் நானும் ஜீவன் உள்ளவர்களாய், நீங்களும் நானும் தேவனுக்கு சாட்சிகளாய் நிற்கிறவர்களாய் ஆண்டவர் உங்களை என்னைய மாற்றணும். அதை மையப்படுத்தி நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். அதை நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஐந்தாவது பாருங்க, தேவன் எங்கள் வாழ்க்கையில் மேலே நம்மளை தூக்குகிற தேவனாக இருக்கணும். எப்படின்னா, ஜலம் பேழையை மேலே எடுத்து கொண்டு போனது போல் எல்லா காலத்திலும் நீங்களும் நானும் உயர்த்தப்படணும். எவ்வளோ பேர் நம்புறீங்க? எவ்வளோ பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? பேழை கீழே இருந்து ஜலத்தினால மேலே உயர்த்தப்பட்டது போல் உங்கள் வாழ்க்கை, உங்கள் நிலைமை, உங்கள் சூழல் அப்படி மாறணுங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உங்களுக்கு காணப்படணுங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் காணப்படணும். அதற்காக நம்ம சொல்லி இந்த நாளில் அதிகமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆறாவது பாருங்கள், நம்ம குடும்பத்தில் ஒரு தைரியம் வளரணும். எப்படின்னா, பயத்துக்கு நம்ம இடம் கொடுக்காம நம்பிக்கையோடு நம்ம எதிர்காலத்தை நோக்கி பேழைக்குள்ளே பொறுமையாக அமைதியாக உட்காரணும். அதுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அது ரொம்ப நல்லது. அதை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதை விட ரொம்ப முக்கியமானது ஏழாவது, சோதனையிலும் தேவனுடைய கை நம்மளை விடாமல் பாதுகாக்குதுன்றதுல நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். ஏன்னா சோதனை நடுவிலும் ஆண்டவர் நீர் என்னை தூக்கி உயர்த்துகிறீர், பேழையை செய்ய வச்சது மாத்திரம் இல்லாமல் பேழை பக்கத்துலேயே ஆண்டவர் இருக்கிறார். பேழையினால் மிருக ஜீவன்கள் சில திமிங்களெல்லாம் கடலில் இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்கள். ஏன்னா தண்ணி கடலெல்லாம் ஒன்று தானே. ஏதாவது பேழையை சேதப்படுத்தாதபடி தேவனுடைய கையும் பேழை மேலே இருக்குது. அப்போ நம்ம எங்கே வேலை செஞ்சாலும் கர்த்தருடைய கை அங்கே இருக்கும். நம்ம எங்கே ஊழியம் செஞ்சாலும் கர்த்தருடைய கை அங்கே இருக்கும். நம்ம எங்கே நடந்து போனாலும், உங்கள் பிள்ளைங்க எங்கே போனாலும் கர்த்தருடைய கை இருக்கும். அப்படி ஆண்டவர் உங்களை என்னையும் பாதுகாத்துட்டு வர்றார். அதுக்காக நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். எட்டாவது பாருங்கள், முறியடிக்கப்பட்டது ஒன்றே ஒன்று. குடும்பத்தில் ஒற்றுமையை பிசாசு குலைக்க பார்ப்பான். ஆனால் முறியடிக்கப்பட்டது என்ன தெரியுங்களா? குடும்பம் அழகாக ஒற்றுமையாக இருந்தது. எந்த சூழல்லையும் எங்கள் பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த குடும்பத்தில் எல்லாரும் பிரியாமல் எல்லாரும் ஒரே இடத்துல நிலச்சிருந்தாங்க. அப்படி தான் நீங்களும் நானும் எந்த சூழலாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட நிலைமையாக இருக்கட்டும், நம்ம நிலச்சிருக்கணும். பேழைக்குள்ளே ஒன்றாக இருந்தாங்க, சண்டை போடலை. மாமியார் மருமக சண்டை வரலை. ஒருவேளை உங்கள் வீட்டில் வருதா? அப்பா புள்ள சண்டை வீட்டில் வருதா? அண்ணன் தம்பி சண்டை வீட்டில் வருதா? வாழ வந்த வீட்டில் உங்கள் மருமகள்லாம் சண்டை போடுற சூழல் உண்டாகுதா வீட்டில்? இது எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். ஒரு ஒற்றுமை ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்கு கற்றுக் கொடுப்பார். அது ரொம்ப. ஒன்பதாவது பாருங்கள், உயரத்திலிருந்து வருகிற ஒரு உதவி. மனித உதவிலாம் அப்போ கிடையாதுங்க, மனிதனே கிடையாது. ஆனால் தேவன் உயரத்திலிருந்து அவருடைய கரத்தினால் உதவி செய்து பேழையை கர்த்தர் அரராத்துக்கு நேராக நகர்த்தினார். உயர்வான இடத்துக்கு நேராக கர்த்தர் நகர்த்தினார். அதுபோல் இந்த வருஷத்தில் நம்மளை நகர்த்த போகிறார். அதை சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கடைசியாக ஆண்டவர் புதிய இடத்துக்கு உங்களை என்னையும் கொண்டு போவார். அதாவது பேழை புதிய நிலத்துக்கு போனது போல. சாதாரண மலை அல்ல அது புதிய துவக்கத்தை கொடுத்த ஒரு முக்கியமான மலை. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு உங்களை நோக்கி பார்க்கிறாரு. எல்லா சூழல்லையும் ஆண்டவர் முக்கியமான இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு முக்கியமான இடத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். அதனால் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. இந்த நாளில் நம்ம இந்த 10 காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவரே, அப்பா, இந்த 10 காரியத்தையும் சொல்லி ஆண்டவரே, இந்த நாள் பகல் ஜெபம். இன்னைக்கு பகல் ஜெபத்தில் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்து 10வது நாளுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரப்பா. எல்லா தடையும் தாண்டி, எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்பதற்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்துக்கு நேராக கர்த்தர் நகர்த்துவீராக. உங்கள் பாதத்தில் வருகிறோம்ப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கவலைப்படாதீங்க. இந்த நாளில் ஒரு புதிய ஆரம்பத்தை வச்சிருக்கிறார் கர்த்தர். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள் நம்ம சொன்ன இந்த 10 காரியமும் இன்றைக்கும் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாட்சி அனுப்பிங்க. காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கார். ஏமே.